எங்களை வந்து அவரோட வந்து பிரிக்கணுன்றக்காண்டி வந்துட்டு அப்போ நான் வந்து தப்பாக வந்து கதைக்கிறதுன்னு துபாய் நாட்டை சேர்ந்தவர் வந்து அவரோட வந்து தான் தங்களோட மகனும் வந்து இருந்தவராமான்னு சொன்னவர் வந்துட்டு கொடுக்க போற கொண்டே கூடு அப்படி இப்படி போட்டு சும்மா பூசணங்களால வந்து கண்டபாட்டு எனக்கு அதை போட்டோன்னு ஒரு தலையெல்லாம் வந்து அப்படி சொந்தக்காரர் தான் அதான் வந்து ஒரு ரெண்டு பிள்ளைக்கு சுய புத்தி இல்லையா ஒரு சொல்லி வந்துட்டு ரெக்கார்டிங் இருக்குது அந்தபடி என்ன போட்டோ இருக்குது அவட அப்பாட ரெக்கார்டிங் இருக்குது சகல இது கண்டிப்பா நாங்கள் பொலிஸ்ல போய் ஒரு சின்ன ரெண்டு போடத்தான் போகணும் எப்படிலாம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் அவங்க இன்னைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமையை போல் வந்து இருக்கிற இடத்துல எங்களோட வீட்டை வந்து இருக்க வேணாமா. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய உறவுகளுக்கு நம்ம நேசிச்சு பார்க்கும் உறவுகளுக்கு வந்து இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய குடும்பம் சார்பான. ஓகே, அப்போ இந்த முறை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த முறை கொண்டாட்டங்கள்னு சொல்லி வந்து ஒன்றுமே வந்து இல்லை எங்களுக்கு வந்து கொடுப்பேன். நாங்கள் ஆதிக்குட்டி கூட நாங்கள் கொடுப்பு எடுக்கல, ஒருத்தருக்குமே எடுக்கல, சின்னனுக்கு மடிக்கல, பெருசுக்கு மடிக்கல, ஒன்றுக்கு மடிக்கிறேன் சொன்னால் ஃபுல்லாக அப்படி விட்டான்னு சொல்லி சரி. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்போ இன்றைய நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் உண்மையில வந்து இன்றைய நாள் எல்லாம் வந்து நாங்கள் போன முறையில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வீடியோ வந்து போடணும். ஏன்னா சொன்னது வந்து நல்ல நாள். அதை விட வந்துட்டு இன்றைய நாள் வந்துட்டு வீடியோ வந்து போடாமல் விடக்கூடாதுன்னு சொன்னால் சித்திரை வருஷம் சொன்னால் வந்து உண்மையில வந்து ஒரு பொண்ணான நாள் வந்து சொல்லலாமே நம்ம அப்படி கொத்த நாள் வந்துட்டு. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ எங்களை நேசிச்சு பார்க்கும் உறவுகளுக்காக வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு வந்துட்டு. அப்போ அந்த சம்பவத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லியே தீர்வோம் நம்ம. ஏன்னு சொன்னால் அதை வந்து நான் அப்படி சொல்லாவிட்டேன்னு சொன்னால் அது வந்து எனக்கும் பாதிப்பாக போடுமே. ஏன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அவமானக்கட்ட வேலையான வீடியோ வந்து சொல்லலாமே நம்ம அப்படி செய்கிறாங்க வந்துட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு. ஓகே, அப்போ அது வந்து என்ன வீடியோ, அது என்ன சம்பவம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க வந்துட்டு. அப்போ அது என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் நடந்தது வந்து முந்தின நாள் வந்துட்டு வந்து அம்மாண்ட ஃபோனுக்கு வந்துட்டு அந்த எங்களோட கனடா அண்ணா வந்துட்டு ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தவா வந்துட்டு. அப்போ அம்மா வந்து கேட்டிருந்தா வந்துட்டு ஜது வந்து நம்பர் மாற்றிட்டான்னு சொல்லி கேட்டிருந்தா வந்துட்டு. அப்போ அம்மா சொல்லியிருந்தா வந்துட்டு இல்லை ஜது வந்து மாற்றல, பழைய நம்பர் தான் இருக்குன்னு சொல்லி அண்ணன் எனக்கு அனுப்பி விட்டவர். அப்போ அனுப்பி விட்ட அந்த ஃபோட்டோ. அப்போ நான் வந்து அதை பெருசாக பார்க்கல, தெரிந்தானே கொஞ்சம் டென்ஷன் இருந்தானே. அப்போ ஏனோ தான் வரப்பட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அண்ணன் அடிச்சு கேட்டார், அக்கா என்னக்கா இது ஆட்டு நம்பர் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு டிலீட் பண்ணியிருக்கிறீங்க. ரெண்டதுக்கு பிறகு தான் நான் வடிவா அந்த ஜதுவோட ஃபோட்டோ வந்து ஜதுவோட ஃபோட்டோ பேரெல்லாம் ஜது ஒன்று அடித்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டு டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு பார்த்தா நம்பர் வித்தியாசமாக இருந்தது. அப்போ ஜதுவை கேட்டேன் உடனே வந்து ஜது இது ஆட்ட நம்பர் ஜது எத்தனை சிம் வச்சுக்கிறேன் ரெண்டு சொல்ல ஜது சொல்லி அம்மா இது எந்த நம்பர் இல்லையாண்டே. எந்த நம்பர் சொன்னால் நான் எந்த நம்பர்னு சொல்லிடுவேன். அப்போ சரின்னு போட்டு அப்போ இப்படி எந்த ஃபோட்டோ வச்சு எந்த நேம் வச்சு வாட்ஸ்அப் வந்திருக்கான்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் சொல்லலாமே. அதை விட வந்து அதை விட இன்னொரு சம்பவம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த நான் லைனுக்கு வந்து சொல்லி கொண்டு போகிறேன் என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா எனக்கு வந்து அனுப்பியிருந்தா வந்து அப்போ அது இந்த நம்பரை பேன் சொல்லி போட்டு அப்போ நான் வந்துட்டு நார்மலில் வந்து சேவ் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்புக்கு எடுத்து பார்த்தா வந்துட்டு அதில் வந்துட்டு எந்த ஃபோட்டோ வந்து விட்டுட்டு அதுவும் வந்து கான்டாக்டில் கொடுத்துருக்கு. அப்போ நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வந்து ஆஃப்லைனில் இருந்துச்சு. அப்போ நார்மல் கால் வந்து பண்ணி பார்த்து வந்துட்டு அப்போ ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து கதைச்சிருந்தவர் வந்துட்டு. அப்போ அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தேன் வந்து ஐயா ஆர்டர் நம்பர் ஐயான்னு அது சொன்னேன் வந்துட்டு இது வந்து எங்கே நம்பர் தான் நம்பி ஏதாச்சும் பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் வந்து ஓமையா அவங்க பெரிய பிரச்சனை ஒன்றுன்னு சொல்ல வந்துட்டு. அப்போ அந்த ஐயா வந்து கேட்டது வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அப்போ நான் வந்து இப்படி என்று சொன்னேன். ஐயா இப்படி எந்த ஃபோட்டோ வச்சு இப்படி வேறு நபர்கள்லாம் வந்துட்டு கால் பண்ணி மெசேஜ் போட்டு இப்படி பெரிய வேலை நடந்து கொண்டு ஐயான்னு சொல்ல. அப்போ அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தேன் வந்துட்டு தன்னிட்ட வந்து இருக்கிற தம்பி பட்டின் போனாம் நார்மல் போன் இல்லையாம் பெரிய போன் இல்லையாம்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன் ஐயா அப்போ நீங்கள் வந்து இப்போ பட்டின் போன்னு சொன்னால் வந்துட்டு அப்போ இதே நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் இருக்குன்னு சொல்ல வந்து ஓம் ஐயா அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிள்ளை வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளை இருக்காம இந்த ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை இருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களாம் அந்த ஃபோன் வந்துட்டு
அப்போ நாம சொல்லியிருந்தோம் வந்து ஐயா அப்போ அவங்க மூலமாக தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போயிருக்கோம். அப்போ அவங்க சொல்லி வந்து இல்லை தம்பி எதுக்கு நீங்கள் கட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷத்தை உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தது வந்துட்டு. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு. அப்போ வெயிட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தால் வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்லைன் வந்துட்டாங்க. வந்தோடனே நான் வந்து ஹாய் நீங்கள் யாருன்னு போட வந்துட்டு ஒன்றுமே சொல்லல, உடனே ப்ளாக் பண்ணிட்டாங்க. ப்ளாக் பண்ண அப்புறம் நான் மெட்ட நம்பரை வந்து மெட்ட வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி போட்டு பார்த்தா வந்துட்டு எந்த ஃபோட்டோ வந்து மாறப்பட்டுட்டு அவங்களுடைய டிபி வந்து இருக்குது. அவங்க டிபி ஃபோட்டோ வந்து அவங்க மாற்றிக்காங்க தண்டை வச்சுருக்காங்க. அப்போ திரும்ப அந்த ஐயாவுக்கு எடுத்து கேட்க சொல்லியிருந்தவர் வந்துட்டு ஓமா எப்படி இங்கே ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்ன நாட்டில் இருக்கிற ஒரு தம்பியோட வந்துதான் வந்து எங்களுடைய தம்பியும் வந்து ஒரு 2-3 மாதமாக வந்து துபாய் நாட்டை சேர்ந்தவர் வந்து அவரோட வந்து தான் தங்களோட மகனும் வந்து இருந்தவராமான்னு சொன்னவர் வந்துட்டு. அப்போ எனக்கு துபாய் நாடுன்னு சொல்லிக்கலே வந்துட்டு எனக்கு விளங்கிட்டு யார் என்ன சொல்லி எனக்கு பதில் போட்டு நான் விளங்கிட்டு. அப்போ நாம் தான் ஓகே அப்போ என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ஐயா சொல்ல வந்துட்டு இப்போ எங்களோட பருத்துத்துறையில் வந்துட்டு தானே மாதிரி இருக்கலாம் அந்த துபாய் தம்பி வந்து. அப்போ அவர் சொல்லியிருந்தவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு வீட்டோட வந்து கடை வச்சிருக்காங்களாம், அவங்களோட சொந்தக்காரர் வந்து வீட்டோட கடை வச்சிருக்காங்களாம். அப்போ எனக்கு அப்போ விளங்கிட்டான் இவங்க தான் நாக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு வந்து அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்போ ஒன்று ப்ரூஃப் ஒன்று இல்லாமல் வந்து ஒருத்தர் மேலே சந்தேகம் வைக்கக்கூடாது நம்ம சொன்னால் வந்து தப்பாக போடும். அப்போ அதனால் வந்துட்டு ஓகே ஐயான்னு சொல்லி அப்போ இவங்க மூலமாக தான் தம்பி இந்த எங்கிட்ட தம்பி வந்து இப்படி உங்களுக்கு மெசேஜ் போட்டு இப்படிலாம் கதைச்சேன்னு சொல்லி வந்துட்டு சரி ஐயா ஓகே ஐயா இருங்க ஐயா நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு வச்சு போட்டு இப்படி அம்மாக்களுக்கெல்லாம் சொல்லி போட்டு அப்போ அம்மாக்கள்லாம் இப்படி அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் வந்து அந்த ஐயாவுக்கு நான் கோல் எடுக்க அந்த ஐயா வந்து அட்டன் பண்ணல கோலை வந்து ஒரே கட் பண்ணி விடுறது, ஃபோன் வந்து ஒஃபில் இருக்கிறது. அப்போ அதனால சரி அப்போ நான் பிள்ளைங்கிட்டு போனேன். அப்போ அடுத்த நாத்து வந்துட்டு இப்படி நான் அந்த ஐயாவுக்கு வந்து எடுத்து பார்க்க வந்துட்டு ஒரு அக்கா ஒரு வந்து என்னோட கதைக்கு இருந்தவா. அப்போ கதைக்குள்ளே வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு இப்போ என்னத்துக்கு இந்த ஃபோனுக்கு என்ன நீங்கள் கால் பண்ணி கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி அப்போ தூவில்லாமல் உனக்கு நான் பயந்து ஓட்டுனது அவளுக்கு கொடுக்கானதை குத்தி ஓட்டுனேன்னு போட்டணும். அப்படி மலை பேசிக்கொண்டு அப்போ நான் அதே மாதிரி கட் பண்ணி போட்டு அப்போ அந்த துபாய்க்கார தம்பி அவருக்கு வந்துட்டு என்னிட்ட வந்து அவருடைய நம்பர் இருக்குது. அப்போ நான் வந்து அவருக்கு கால் பண்ணி இருந்தேன் வந்துட்டு அவசரம்டா கால் பண்ணுறான்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். அப்போ மெசேஜை பார்த்துட்டு வந்து கால் எடுத்து இருந்தேன். அப்போ நான் நல்ல மாதிரி இப்போ தெரிந்தேன் ஒரு மனசோட கதைக்குள்ள வந்து எப்படி கதைக்கணும்னு சொல்லிட்டு உடனே சூடாக கதைக்கக்கூடாது. அப்போ சரின்னு உடனே நல்ல மேலே காய்ச்சி போட்டு அப்போ என்ன வேறு அப்போ உன்னை கண்டு நிறைய நாள் தானே அப்போ வீடியோ கால் முகத்தை பார்ப்போம்னு சொல்லி அப்போ வீடியோ காலும் படின்னு வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் சொன்ன மாதிரி என் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என் ஸ்க்ரீன் ஷேர் வந்து ஒன் பண்ணப்படுது இல்லையா அவங்க உண்ட ஸ்க்ரீன் ஷேரை வந்து ஒன் பண்ணுன்னு சொல்ல வந்து அப்போ அவன் ஒன் பண்ணிட்டான். ஸ்க்ரீன் ஷேரும் ஒன் பண்ணிடுவான். அவன் சொன்னால் தானே ஸ்க்ரீன் ஷேரும் வந்து ஒன் பண்ணி போட்டு அப்போ நான் சொன்ன வந்துட்டு இப்படி ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அது இப்படி இந்த நம்பரை கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணு சொல்லி போட்டு அவனோட கான்டாக்ட்லேருந்து எந்த வாட்ஸ்அப்லேருந்து நான் அவனுக்கு வந்து அனுப்பினா அப்புறம் அவன் வந்து சேவ் பண்ணாமல் இப்படி அந்த நம்பரை வந்து டச் பண்ண வந்து அதில் வந்து பேருக்கு சேவ் பண்ணியிருக்குது அதுன்னு சொல்லி இவனெல்லாம் கதைச்ச மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு. எனக்கு சத்தியமாக அதை பார்த்தோன்னு வந்து எனக்கு அப்படி ஒரு கவலையாக போட்டு இவனா இப்படி எல்லாம் வந்து செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் வந்து எங்கள் கூட வந்து பழையின படியன் வந்து ஆனால் இவன் தான் இப்படி செஞ்சோன்னு சொல்லி ஒரு எல்லளவு கூட நான் நினைச்சு அதை விட அது உண்மையிலே இந்த எங்களோட கனடா அண்ணா வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோ செய்து 2 வருஷம் ஆகும்போது இவ்வளோ காலத்துக்குள்ளே உண்மையிலே எங்களோட சொந்த அண்ணா மாதிரி தான் அவருக்கு கூட ஒரு அந்த அவரையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய மாதிரி அது என்ன மெசேஜ்ன்றதே அவங்க போட்டுட்டு அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அப்படி அதோட ஃபோட்டோ பேரெல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர் வந்து எங்களை சந்தேகப்படட்டுக்குமோ எங்களோட எதுவும் கதைக்காமட்டுக்குமோ என்னவோ எனக்கு தெரியலை. ஆனால் அண்ணா மூலம் தான் எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சி வந்தது கண்டிப்பாக வந்து எப்படி. ஆனால் அந்த கதைச்ச நபருக்கும் வந்து உண்மையிலேயே அந்த கனடா அண்ணா வந்து இவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் நன்றி இல்லாமல் நன்றி கடன் மறந்து தான் இவ்வளவு செயலை செய்திருக்கிறார். அதாவது இப்போ மெயினாக அவங்க செஞ்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து அவரோட வந்து பிரிக்கணுன்றக்காண்டி வந்துட்டு அப்போ நான் வந்து தப்பாக வந்து கதைக்கிறன்னு போட்டு தான் வந்து இப்படி வாட்ஸ்அப்பில் எல்லாம் சேவ் பண்ணி போட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து அப்போ நேற்று இரவே வந்து எனக்கு எல்லாம் கிளியர் ஆகிட்டு அப்போ சரின்னு போட்டு அப்போ இதெல்லாம் ஒன் பண்ண அப்போ நான் கொஞ்சம் அப்செட்டாக போட்டு எனக்கு ஒன்று இப்படி செஞ்சோன்னு வந்து அப்போ நான் கட் பண்ணி போட்டு அப்போ அம்மா என்னென்னு அப்போ அம்மாவுக்கு வந்து அவன் ஸ்க்ரீன்ஷாட் அடித்த மெசேஜில் வந்து அம்மா நான் காட்டின அப்புறம் அப்போ அம்மா வந்து உடனே வந்து அப்செட் ஆகிட்டான் வந்து என்ன இவன் வந்து இப்படி செஞ்சு போட்டான்னு சொல்லிவிட்டு திருப்ப கோல் எடுத்த வந்து அவனுக்கு நோம கோல் அடித்து போட்டு நான் சொன்ன வந்துட்டு சரி நீ இப்படிலாம் செஞ்சுட்டேன் எனக்கு முதல்ல வந்து உள்ள சந்தேகம் ஒன்று வந்தது இப்போ சந்தேகம்லாம் கிளியர் ஆகிட்டு நான் எங்கே போகணும் இந்த பிரச்சனையை கொண்டு என்னென்று செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் இந்த பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கொள்றேன்னு போட்டு கட் பண்ணிட்டேன். ஃபோனை கட் பண்ண அப்புறம் திருப்ப எடுத்து போட்டு சொல்லாமல் வந்துட்டு நான் தான் செஞ்சேன் இப்போ என்ன உன பிரச்சனைன்னு போட்டு எங்கே கொண்டே கொடுக்க போகிறேன் கொண்டே கொடு அப்படி இப்படின்னு போட்டு சும்மா தூசணங்களால் வந்து கண்டபாட்டு கேட்டுருந்தேன் வந்துட்டு எனக்கு சத்தியமாக அந்த 5 கட்டு 6 கட்டு மாதிரி எனக்கு அந்த நானே மறந்து போட்டேன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து சொன்னால் என்னடாப்பா இப்படி கதைக்கிறான்னு சொல்லி ஒரு
எப்படி சொல்ற சரியான கவலையா போட்டு ஏன் தான் இப்படி பழகுறாங்களோ தெரியான்னு போட்டு இங்க ஒரு மனசு எனக்கும் தான் அது உண்மையில என்னால நம்ப இல்லாம போயிட்டு அப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து அவனோட கதைக்குள்ள வந்துட்டு அப்ப அவுட் மேக்கில போட்டு தான் கழிச்சேன் நான் வந்து என்ன சொன்னா அம்மா வந்துட்டு என்ன எப்படி நம்புறாவோ அவனே வந்து அப்படிதான் நம்பினேன் அப்ப அது வந்து அம்மா கதையும் கொண்டு சொல்லி எனக்கு அப்படி நான் மாட்டேன்ட்டேன் நான் போன் கையில வாங்கவே இல்லை ஏனென்றால் கடவுள் உண்மையா நினைக்க இப்பயே நெஞ்சுக்கல பதறது அப்படியான ஒரு பிள்ளை இப்படி மாறிட்டு வந்து ஒரு சரியான ஒரு சந்தேகத்தை கொடுக்குறேன் அப்படி வந்து இப்படி வாழ்க்கையை வந்து வருத்தமே போட்டேன்னு சொன்ன அவன் நேற்று செஞ்ச செயல் வந்துட்டு அப்போ அவன் யாரும் சொல்லி பிள்ளை வந்து உண்மையில ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து விளங்கி இருக்கலாமே நம்ம அவர் வந்து எப்படியான சொத்தாலும் சொல்லி விளங்கி இருக்கலாம் வந்துட்டு ஸோ ஓகே அப்போ அது முடிஞ்சுது அப்போ அடுத்த நாத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த நபர் வந்து இப்போ அவனை செய்ய சொன்ன அந்த வாட்ஸ்அப் அவனை ஃபோனில் வச்சுருந்தோம் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிக்காம வந்துட்டு அப்போ கால் பண்ணி சொல்லிக்குள்ளே வந்துட்டு அப்போ இவையில் ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிற மாதிரி 2 பேரும் வந்து அப்போ இப்படி நீ என்று மாட்டுப்படாத மாதிரி இருக்கோன்னுக்காண்டி வந்து என்ன செஞ்சுருக்காங்க வந்துட்டு ஒரு டிக்டாக் ஐடி வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி போட்டு வந்து அதுலேயே வந்து எந்த ஃபோட்டோ வச்சுட்டு எந்த ஜதுண்டு வந்து பேர் ஒன்று திறந்து போட்டு புது ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டு அதில் வந்துட்டு இவன் அந்த யார் சொன்னால் அந்த பிரச்சனையை உருவாக்கின படி அந்த வீடியோவுக்கு வந்து கீழே போய் சும்மா கண்டபாட்டுக்கு வந்து தூசணங்களால் வந்துட்டு மெசேஜ் போட்டுக்கான் நான் பண்ணின போல வந்துட்டு மெசேஜ் போட்டுருக்கான் இப்போ வெளியாக்கள் பார்த்தா ஜாது தானே என்ன ஜாதுல அப்போ அதான் இப்போ என்ன சொன்னா வந்துட்டு எந்த வாட்ஸ்அப்பில் வந்து கூட 4-5 பேருக்கிட்ட அனுப்பியிருக்கு ஏன் தம்பி நீங்கள் எங்களுக்கு இப்படி நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் இப்படி நீங்கள் எங்களை தூசம் தலை பண்ணிக்கிறீங்க எனக்கு அதை போட்டோன்னு எனக்கு தலையெல்லாம் வந்து அப்படி வடிச்சு போட்டு சொல்ல சொன்னால் வந்துட்டு இப்போ எந்த டிக்டாக் ஐடி வந்து ஜதுரோக்குன்னா இருக்குது அப்போ அந்த ஐடிக்கு வந்து இப்போ நல்ல மாதிரி நான் கமெண்ட் பண்ணுவாங்களே அவங்களுக்குலாம் போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்காங்க வந்துட்டு கண்ட பாட்டுக்கு கெட்ட வார்த்தையில் வந்துட்டு அப்போ அம்மாவுக்கு முன்னாடி ஒரு அக்கா அனுப்பிடுவாள் ஸ்கிரீன்ஷாட் அடிக்கும் அப்போ அனுப்பியக்குள்ள வந்து எனக்கு ஒரு சரியான மனசு கவலையாக போட்டு சொன்னால் வந்துட்டு இப்போ எங்களை கூட வந்துட்டு பேய்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் செத்துட்டோம்னு சொல்லி போடுறாங்க அதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்க தானே அப்படி கேட்கல வந்து இது வந்துட்டு கெட்ட வார்த்தையால் சொல்லிக்குள்ள வந்துட்டு உண்மையில என்ன சரியான கவலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னட்ட வந்துட்டு அந்த அவங்களோட ஃபோட்டோ வந்து நான் காட்ட வந்து விரும்பலைன்னு சொன்னால் நான் வந்து அவங்கள போல வந்து முட்டாள் இல்லைன்னு ஏதோ அறியாம வந்து செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்து நான் இப்படி விட போறது இல்லை இது அறியாம செய்தது இல்லை ஜாது இது ஒரு பழி வாங்குறதான் மெயின் என்று சொன்னால் அறியாம என்று சொல்லல ஏன்னா அது அறிஞ்சு தெரிஞ்ச ஒரு எங்களோட ஒரு நெருங்கிய ஒரு உறவு தான் அவர் வந்து இன்னும் என்ன கரலோ எனக்கு தெரியல ஆனால் இப்படி செய்யக்கூடாதோ அதுவும் வந்து வாழும் வளரும் பிள்ளை அதுவும் வந்து வாழும் வளரும் பிள்ளை ஆனால் எங்கேயோ ஒரு அந்நிய தேசத்தில் உழைக்க வேண்டு போய் ஏன் தான் இப்படி ஒரு அநியாயமான புத்தி அந்த பிள்ளைக்கு வருதுன்னு எனக்கு என்ன தெரியும் அதான் வந்து அந்த புத்தி வந்து அந்த பிள்ளைக்கு வர காரணம் வந்துட்டு அவங்கட வந்து சொந்தக்காரர் தான் அதான் வந்து ஒரு 2 பிள்ளைக்கு சுய புத்தி இல்லையா ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லி வந்துட்டு சுய புத்தி இருக்கு ஆனா அதை வந்து இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி 3 பேர் திட்டம் போட்டு செஞ்ச செயலெல்லாம் வந்துட்டு இப்படி கொத்த செயல் வந்துட்டு அப்ப அந்த ஐயாவோட வந்து காய்ச்ச ரெக்கார்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு வந்து காட்டுறேன் நான் நிறைய காட்டுருமேன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்ல மனசு எப்போவுமே இருக்குது அப்போ ரெண்டாலுமே வந்துட்டு நாங்கள் இந்த பிரச்சனை வந்துட்டு சும்மா விட போகிறோம் இல்லை நம்ம கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் நாங்களும் வந்து மீடியா இதில் இருக்க வேணும் அப்போ கண்டிப்பாக அப்படி இருக்க ஜதுவும் வந்து டிக்டாக் எல்லாம் செய்கிறது ஜதுவுண்ட ஃபோட்டோ வச்சு ஜதுவண்டு பேரோட வந்து வேறு ஐடியிலலாம் இப்படி தூசணங்களால் கமெண்ட் பண்ணிக்கல இப்போ வேறு யாரும் இது ஏன் நாங்கள் இந்த வீடியோ முக்கியமாக பதிவு செய்கிறோம்னு சொன்னால் இது கண்டிப்பாக இப்போ ஜதுவுண்ட ஐடியை வச்சு வேறு ஆக்களுக்கெல்லாம் போடுறாங்களே அப்படி போடைக்குள்ள வந்து ஒரு தகாத வார்த்தையில போடைக்கும் வெளியாக்கள் நினைப்பாங்களே என்னோட அந்தபடி இப்படி எல்லாம் எழுதுதோ உண்டு அப்போ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்கிறோம் அதான் உண்மையில் எப்படி சொல்கிறது இப்போ எங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலே எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இப்போ நேசிச்சு பார்க்குறோம் உண்மையிலே வந்துட்டு நான் கூட வந்துட்டு பார்த்துருக்க வந்துட்டு டிக்டாக்கில் வந்துட்டு நான் வீடியோ யூடியூப்பில் போட்டேன்னு சொன்னால் கூட வந்துட்டு அதை வந்து சில பேர் வந்து எடுத்து போட்டு உண்மையில வந்துட்டு நல்ல மாதிரி வந்து போடுறேன் நம்ம இப்போ நானும் அப்பா வந்து வேலை செஞ்ச ஒரு தங்கச்சி ஒரு ஆள் தான் அது போட்டிருக்காங்க உங்களுக்கு இப்படி மெசேஜ் பண்ணது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட வந்துட்டு அவங்க போய் அதுக்கு இல்லை வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பண்ணிக்காங்க இல்லை நேற்று கூட வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டு அந்த ஆத்திக்குடி நூல் கடை போடுற அப்போ அதை கூட வந்துட்டு நல்ல மெதாடி பண்ணி போட்டுருக்குந்தா நான் இப்படி வந்து இது ஒன்று போட்டிருக்கேன் இப்படி வந்து நிறைய எப்படிலாம் நல்ல நல்ல வீடியோவில் எங்கே என்ன பெட்டி ஃபோட்டோ வச்சு வருதோ வந்துட்டு அதுக்கு கீழே எல்லாம் போய் வந்துட்டு சரியான தகாத வார்த்தையில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ செய்யக்குள்ள வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க எது ஒன்றா நீங்களும் அப்படி பண்ணீங்க எது ஒன்றா அவங்கள வந்துட்டு எவ்வளோ பேர் நல்ல மாதிரிலாம் போடுறது வந்து ஆனால் இவங்க வந்துட்டு என்னத்துக்காண்டி இப்படிலாம் அவங்கள செய்கிறாங்க பேக்கி ஐடியில் வந்து போட்டால் கூட வந்துட்டு நான் வந்து அதை கூட வந்துட்டு அவ்வளோ ஒன்று பெருசாக அடுக்கிறதில்ல வந்துட்டு ஆனால் இப்படி வந்து இந்த தகாத வார்த்தையால் பேசக்குள்ள வந்துட்டு அது இப்போ எங்களுக்கு கோல் எடுத்து
அவன் பேசினாலுமே வந்துட்டு பிரச்சனை அவன் லூஸ் அண்டு போட்டு அவனை நாங்கள் விடலாம் வந்துட்டு. அப்போ இப்படி வந்து மீடியாவில் வந்துட்டு பப்ளிக்காக வந்து நல்ல மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பண்ணைக்குள்ள வந்துட்டு எப்படி சொல்கிற எனக்கு வந்து மனம் வந்து சும்மா இருக்குதே இல்லை சொன்னால் அவ்வளோ சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கேன் நம்ம என்ன சொன்னால் எவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ அம்மாண்ட ஃபோனுக்கு தான் இந்த ஃபோனுக்கு வந்து அனுப்பி கொண்டு இருக்கக்குள்ள வந்துட்டு இப்போ நாங்கள் தானே இப்போ நான் இல்லையாக்கான்னு சொன்னால் கூட வந்துட்டு அவங்க சில பேர் வந்து நம்புகிறாங்க, சில பேர் வந்து நம்புகிறாங்களேன்னு சொன்னால் வந்துட்டு எந்த பேர் போட்டு இந்த ஃபோட்டோ வச்சு வருது. அப்போ சில பேருக்கு வந்து எங்களை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் இது வந்து வேறு ஏதாவது தான் சொல்லி. அப்போ நான் அப்படி கேட்கல வந்துட்டு அந்த ஐயா காய்ச்சி ரெக்கார்டு பண்ண நான் காட்டுறேன்னா நாலு மணிக்கு உங்களை கடைக்கு கூப்பிடுறேன். நான் 4 மணிக்கு வர மாட்டேன். 4 மணிக்கு வந்து நான் கடைக்கு போட மாட்டேன். இது வந்து விடலாம். இது ஒரு மெசேஜ் வந்து இப்போ யாரும் வந்து கேட்டிருந்தேன் வந்துட்டு அந்த துபாய்க்காரில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமென்று சொன்னதெல்லாம். அப்போ நாம் வந்து சொல்லியிருந்தோம் வந்துட்டு இல்லை ஐயா தெரியான்னு சொல்லி. அப்போ ஏன்னு சொன்னாங்க அப்படி சொன்னதான் வந்து அந்த ஐயா அடுத்தடுத்த கதை வந்து சொல்லி வர என்ன மாதிரி நாங்கள் ஒரு கதையிலேயே பிடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து விளங்கிட்டு இப்போ ஒரு மனுஷரை பற்றி அதை விட எங்களோட கேடான நம்பர் வந்து யாருக்குமே தெரியாது. முக்கியமாக எங்களோட இதுக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து நிறைய உதவி செய்து இதண்டின மூலமாக ஒரு அந்த அண்ணாண்ட நம்பர் வந்து போயிருக்குது. அதை பயன்படுத்தி இதண்டிக்கிறாங்களே என்ன செய்யணும். 2வது ரெக்கார்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க சொன்னா இப்போ அந்த இந்த ஃபோட்டோ வச்சு செஞ்ச ஆள்கிட்ட வந்து 2வது ஆள் வந்துட்டு அவங்க இல்லை மகனும். நீங்க மகனா? சொல்லுங்கண்ணா. உங்களோட சிம்ல வாட்ஸ்அப் இல்லையா தம்பி? இல்லையாண்ணா எங்களோட வாட்ஸ்அப் இல்லை. அப்பா வாங்கி நார்மல் போன் தான் வச்சிருக்காரு. அது கடை தேவைக்கு மட்டும்தான் போன் வாங்கிக்கிறது. வாட்ஸ்அப் வேறு ஒரு ஆக்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைண்ணா வேறு ஆக்கள் கூட இப்போ உங்கள்கிட்ட தானே கோட் நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லைண்ணா முதல் நான் வெளிநாளில் நிற்க அந்த இதில் சிம்மில் நான் வாட்ஸ்அப் வச்சிருந்தேண்ணா. இந்த கோட் நம்பர் எதுன்னு வச்சிருந்தேன்னா அந்த சிம் அது அந்த ஃபோனோடய தொலைச்சிட்டுது. இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் ஃபோன் இருக்குதா? இல்லை எப்படியா? என்னட்டா ஃபோன் இல்லை. நாங்கள் கடையில் நிற்கிறேன். நாங்கள் அப்பா டவுனில் தான் கழிக்கிறது. இல்லை அம்மா டவுனில் வீட்டை போய் தான் கழிக்கிறது. இல்லை உங்கள்கிட்ட பெரிய ஃபோன் இல்லையா உங்களோட வீட்டுக்காரட்டு? இல்லையாண்ணா நான் நம்ம வேலைக்கு வர ஃபோனோட கொண்டு இருக்கிறேன். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கழிக்கிற விளங்க உங்களுக்கு நான் கேட்க வந்துட்டு உங்களோட வெளியில் வந்து ஒரு டைம் வந்துட்டு இது பெரிய ஃபோன் இல்லையா? இல்லை எங்களோட வீட்டை இல்லை பெரிய ஃபோன். நானே வெளிநாட்டிலேருந்து வரைக்கே நான் ஃபோன் வந்து எடுத்து என்னையா இது ஃபோன் இல்லை. வெயிட் பண்ணுங்க. இல்லை சிரிக்கிற மாதிரி காசு சொல்றீங்களா இல்லாட்டி அழுத மாதிரி காசு சொல்றீங்களா? நீங்கள் உங்களோட அப்பா வந்து இப்போ கடைக்கு போய் சொன்ன வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஃபோன் இருக்குன்னு சொன்னோம். உங்களோட வீட்டுக்காரர் பெரிய ஃபோன் இருக்குன்னு சொன்னார். அப்போ நீங்கள் எப்படி சொல்றீங்க ஐயா? இப்போ வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களோட கடைக்கு பின்னாடி அவர்கிட்ட அப்பா வந்து கதைச்சது நாங்கள் வந்து சொல்லலைன்னு. இல்லை இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவங்களோட அப்பா வந்து என்ன சொல்லி இதில் வந்துட்டு இப்படி தங்களோட மகள்கிட்ட இந்த மாதிரி தான் பெரிய பொண்ணு இருக்குன்னு சொல்லி. அப்போ இவர் வந்து அந்த இப்போ ஒரு மனுஷர் வந்துட்டு கதை கேட்கல வந்து இப்போ பெங்களை மாதிரி பொறுமையாக நிதானத்தில் வந்து கதைக்கணும். ஓமண்ணா இப்படி வந்து நீங்கள் அப்பாவுக்கு இப்படி கால் பண்ணீங்களாமண்ணா? சரியா வந்து ஆள் பதட்டமாக வந்து அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ அவங்க அப்பா வந்து எனக்கு சொல்லியிருந்தேன் வந்துட்டு எங்கள்ட 2 மகள்கிட்டே வந்து ஃபோன் இருக்குன்னு சொல்லி. இப்போ இவருக்கு சொல்கிறேன் அந்த 2 ஃபோன் இல்லைன்னு சொன்ன அப்புறம் வந்துட்டு ஆளாக வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி போட்டு ஆள் இப்போ என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ நீ என்னப்பா இப்போ தேவையில்லா வேலை பார்த்து என்ன ஃபோன் இல்லையே சொல்லியிருந்தா இப்போ பிரச்சனை வந்துருக்காது. அப்படி தான் எங்கள் அப்பா வந்து பேசுவேன் அடுத்த கட்டம் வந்துட்டு. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நான் வந்து இதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கத்தான் வந்து இருந்தேன் வந்துட்டு. உண்மையில் வந்துட்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். நாங்கள் என்ன வந்தா அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு இப்போ இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் மறந்தாலும் அவன் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு சாட்சியாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இப்போ அப்படித்தான் உலகத்தில் வந்து
எதையுமே நாங்கள் வெளிப்படையாக நல்ல சில விஷயங்கள் நாளைக்கு ஜதுவை பற்றி யாரும் தப்பான ஒரு அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் இந்த வீடியோ சொன்னா வந்துட்டு இப்ப நான் நெஜன்னு சொன்னா வந்துட்டு இப்ப யாரால் என்னன்னு சொல்லிட்டு வந்து இந்த யூடியூப்ல காட்டலாம் வந்துட்டு ஆனா வந்து வேணாம் அந்த மனசு வந்து எங்களுக்கு இல்லை நம்ம அதனால வந்துட்டு வேணாம் இப்ப வந்து நாங்க நல்ல பாதையால இளந்தாரி பிள்ளைகள் வழியால எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு அதனால நாங்க அந்த போட்டோ போட்டு தண்டையில மற்றது ராத்திரி கதைச்ச அந்த நபர் இந்த சகல ரெக்கார்டிங்கும் இருக்குது அந்தபடி என்ன ஃபோட்டோ இருக்குது அவட அப்பாட ரெக்கார்டிங் இருக்குது சகலதும் வச்சிருக்கிறோம் அதுல இருந்து எங்கேயும் உடம்பு தப்பவும் இல்லாது சட்டத்துக்கு முன்னால கொண்டு கொடுத்தாலும் அவ பதுங்கித்தான் பதில் சொல்லிட்டு போகணும் அவ்வளோத்துல எங்கிட்ட ப்ரூவ் இருக்கேன் இப்போ எங்களோட கதைக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு இப்படி பிரச்சனை போய்கொண்டிருக்குன்னு சொல்லிக்கிறோம் வந்துட்டு உண்மையில வந்துட்டு நீங்க சும்மா விடாங்க வந்துட்டு கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் ஜாது ஒரு ஆண்ட போட்டோ வச்சு நீ பயன்படுத்துறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது எவ்வளவு பெரிய பிள்ளை அதோட வந்துட்டு இப்ப நாங்க வந்து ஒரு யூடியூப்லயோ டிக்டாக்லயோ மீடியால வந்து இல்லைன்னு சொன்னா நீங்க வச்சு இப்ப நாங்க வந்து எவ்வளவு நல்ல மாதிரி சொல்லி எங்களோட உறவுல வந்து நேசிச்சு நாங்க எங்களோட ஃபேமிலியா வந்துட்டு வீடியோ போடுறாங்க அப்படி கொத்த நேரங்கள்ல வந்துட்டு நீங்க ஒரு மனுஷரை வந்து தாழ்த்தோணும் விழுத்தோணும் இப்படி எல்லாம் வந்து ரோங்கா வந்து பண்ணைக்குள்ள வந்துட்டு பாக்குறவங்க வந்துட்டு எங்களை இன்னும் நினைக்கலாம் சில அந்த விலங்காதாக்கள் வந்து நினைக்கலாம் நம்ம சொன்னா வந்து எந்த போட்டோ இருக்கு எந்த பேர் இருக்குது அப்ப எந்த வாட்ஸ்அப்ல வந்து எந்த பேர் வச்சு போட்டோ வச்சு வாட்ஸ்அப் வந்து அந்த ஒரு சரியான பிள்ளையான விஷயம் வந்துட்டு இப்ப ஏன்னா அவர் வந்து இப்படி அந்த திமிர்கதை கதைக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த திமிர்கதை கதைக்கிறதுக்கான காரணம் வந்து தான் ஊரில் இல்லை தான் வெளிநாட்டில் தான் நிற்கிறேன் அப்போ நீங்கள் என்ன வந்து என்ன செய்ய முடியுமென்றக்காண்டி தான் இப்படி வந்து நேற்று வந்து தகாத வார்த்தையில வந்து தேவையில்லாம நகாச்சிக்கேன் அப்போ அப்படி கொத்த நேரங்களில் வந்துட்டு இப்போ எங்களுக்கு தானே இது வந்து யாரால என்னால் செய்யப்பட்டேன்னு சொல்லி இப்போ அவங்களோட சொந்தக்காரர்களெல்லாம் இதில் வந்து செய்யப்பட்டேன்னு சொல்லி இப்போ சகல விஷயம் வந்துட்டு இந்த ஒரு ஃபோனில் எல்லா ரெக்கார்ட்லேருந்து சகலம் வந்துருக்கு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு கூட வந்து நான் நேற்றிரவு நினைச்சு கொண்டு வந்துட்டு இன்றைய தினம் காலையில் கூட வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நல்ல நாள் அப்போ ஒரு நாள் வந்து அவள் ஒரு பழக்கம் அது சின்னல இருந்து ஒரு உழவு புளியலை செய்து கூட பட்டன்னு புடி வெட்டுருவேன் சரியான ஒரு வீக்கா இப்படியான செயலை செய்ய வர உன்னை போலதான் அவனும் சொல்ல போனா வந்துட்டு அதோட அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன பாவம் செய்து நாங்க ஐயோ அம்மா வந்து தண்டை புள்ள போலாம் கொஞ்சம் பாக்கணுமா ஏன் சொன்னா நான் சொல்லிக்காட்ட ஒரு காலம் வந்துட்டு என் ஆட்டோ கூட வந்து நான் கொடுத்துருவேன் நீ எங்க போய் வந்து கொண்டு வான்னு சொல்லி அப்படித்தான் வந்து பழைய நாங்க வந்துட்டு சில பெரிய ஆக்கள் வந்து அப்படியான அந்த வளர்ந்து வர பிள்ளைகளை வச்சு பெரிய ஆக்களுக்குள்ளே வந்துட்டு இப்ப நான் ஒரு சின்ன படினை வந்து ஒரு அவமானப்படுத்தோன்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிகளை வந்துட்டு நினைக்க வந்து சிரிப்பாங்க நாங்க அப்படின்னா நாங்கள் யாருடன் சண்டை சொல்லி போறல ஓரம்போ ஒதுங்கி போன்னு சொல்லி யாரும் என்ன கதை செலவுங்கிற வரல பேசாம விளத்தி தான் நிற்கிறாங்களோடைய இன்றைக்கு அதால தான் நாங்கள் வீடே மாறி வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன ஏன்னு சொன்னால் என்னத்துக்கு இப்போ அங்கட அயலுக்கு நாங்கள் இருக்கிறாங்க எங்களோட பிள்ளை ஒடியல் வளர்ந்து வர இடங்களில் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் ஓரம் தள்ளி ஒதுங்கி வந்து கூட இந்த சூழ்நிலையில விடுறாங்க இல்லையா உண்மையில வந்துட்டு அப்ப இன்றைய தினம் வந்துட்டு இப்ப முக்கியமா வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமான விடயம் வந்துட்டு அப்ப எங்களுடைய யூடியூப்ல வந்து போட்டோம்னு சொன்னா இப்ப எங்களை நேசிச்சு பார்க்கும் உள்ளங்கள் வந்து இப்ப பார்த்து இப்ப நாம அந்த ஐடி வந்து சொல்லிக்க வந்துட்டு ஜதுன்னு சொல்லி வந்து ஒரு டிக்டாக் ஐடி ஒன்று திறந்து போட்டு அதுல வந்துட்டு என்ன அந்த வெள்ளை கலர் டிஷர்ட்டோட நிற்கிறேன் கண்ணாடி போட்ட ஃபோட்டோ வச்சு தான் வந்துட்டு இப்படி ஒவ்வொரு பேர் வந்து நல்ல மாதிரி போடுற வீடியோவுக்கு வந்துட்டு ரோங்காக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நான் இல்லை வந்துட்டு அது வந்து செய்கிற வந்துட்டு இப்போ இப்படியான கொத்தவங்க தான் வந்து செய்கிறாங்க அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு ஓகே ஆகிடுவேன் நம்ம சொன்னால் அதை விட உண்மையில் அந்த கனடா அண்ணா வந்து எங்களோட ஒரு சகோதரம் மாதிரி அந்த அண்ணாவுக்கு வந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க நாங்கள் அந்த அண்ணாவை லைனில் வச்சு கொண்டு தான் இவைக்கெல்லாம் கால் பண்ணி கதைச்சு கொண்டுட்டாங்களே என்னன்னு சொன்னால் உண்மையிலே அவர் வந்து எங்களை நம்பல ஆட்ட நம்பரை நாங்கள் கேட்டேன் அப்போ நாங்கள் அண்ணாவுக்கு சகல இதுவெல்லாம் காட்டினாங்க இங்கே பாருங்க ஜாதுக்கு நடக்கிற சூழ்ச்சியேன்ட்டு அப்போ உண்மையிலேயே இதை வந்து நாங்கள் இன்றைக்கு சித்திரை வருஷம் இது கண்டிப்பாக நாங்கள் பொலிஸில் போய் ஒரு சின்ன ஒரு இன்று போடத்தான் வேணும் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்படி சின்ன முளையிலக்கெல்லாம் விட்டா இதை வச்சு என்னென்னலாம் பயன்படுத்த போகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது இல்லை பெரிய ஒரு சம்பவத்துக்கு ஒன்று இடம் இருக்கு ஏன்னா நாங்கள் போய் சொல்லல அவருக்குரிய போட்டோவிலிருந்து அவர்கிட்ட ரெக்கார்டிங் மற்ற ரெக்கார்டிங் அவருடைய அப்பாட ரெக்கார்டிங் யார் சொந்த பந்தங்களும் யாரும் சகலதும் எங்களோட கையில இருக்கு சகலமே கொண்டு இல்லை ஆனால் போட்டோ வந்து நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் காட்டல இனியும் அப்படியான தவறுகள் செய்வாரா இருந்தால் கண்டிப்பாக
ஆளுக்கு வந்து இப்போ நாலண்டே கொடுக்க போற அந்த சம்பவத்துல வந்துட்டு ஆள் வந்து இது வந்து இப்படியான வேலை வந்து துப்புரவு ஒருத்தருக்கு வந்து கனவுளோட நினைச்சு பார்க்க மாட்டேன் செய்ய வந்து கனவுல நினைச்சா கூட திடுக்குட்டோளி போய் தண்ணி குடிப்பேன் என்ன அப்படியான செய்யறதான் வந்து இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வந்துட்டு. சரி ஓகே, அப்ப எங்களுடைய வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சு கொள்ள போறோம். உண்மையில வந்துட்டு அப்ப எனக்கு வந்து நடந்த சம்பவம் வந்துட்டு இதுதான் வந்து அப்ப அதான் யாராச்சும் இப்ப ஜாதுவோட பேரோட இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தா உண்மையிலேயே யாருமே கூட நினைக்காதுங்க. அதுக்காக தான் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு வீடியோ. இப்போ என்னட்ட வந்து இருக்கிற வந்து எந்த டிக்டாக் ஐடி பேர் வந்து ஜதுரோக்குன்னு ஒன்று இருக்கு, அடுத்த வந்து ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு இருக்கு. அந்த ரெண்டும் தான் வந்து இந்த டிக்டாக் ஐடி. அடுத்த யூடியூப்னு சொன்னா ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங் ஜது, அந்த ரெண்டும் தான் இருக்கு. இதை விட்டு என்னட்ட ஃபேஸ்புக்கும் இல்லை, வேறு இன்ஸ்டாகிராமில் ஒன்றுமே வந்து இல்லைன்னு சொன்னால் நான் நார்மலாக தான் இருக்கிறேன் வந்துட்டு. சரி ஓகே, அப்போ உண்மையில வந்துட்டு இது வந்து இப்போ இதை வந்து மெயினான விஷயம் வந்துட்டு அப்போ அந்த மெயினான விஷயத்தை வந்து இப்போ எங்களுடைய ரோலுக்கு வந்து நாங்கள் வெளிப்படுத்திக்க வந்துட்டு. சரி ஓகே, அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்ளவே நம்ம நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போறீங்களோ? இல்லை இல்லை, ஆனால் அதுதான் சொல்கிறேன், பாவம் வாழும் வளரும் பிள்ளைகள் தயவு செய்து இப்படியான அந்த கெட்ட சிந்தனையெல்லாம் சிந்திக்காதுங்க. இப்போ நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதே போல் தான் அதுவும் உங்கள் வேணோட வேணும் உன்னோட 2-3 வயசு அந்தபடியான கூடவே இருக்கும். அப்படியான ஒரு துரோகங்களை செய்து பழகாதுங்க. ஆறுதான் உங்களை ஏவி விட்டால் கூட அந்த ஒரு மனுஷன் சிரட்டைகளை தந்தாலும் அதை சாக மட்டும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மறந்து இவ்வளோ தூரம் பழி வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட வருதல் என்றால் இப்படியா கொத்தாக்கலை இன்றைக்கு புது வருஷத்துலாண்டு கடவுள்லாம் இது மனநிலையை மாற்றணும். கண்டிப்பாக இப்போ அதை விட வந்துட்டு இப்போ எங்களுக்கு என்ன நடந்தாலும் வந்துட்டு இந்த கடவுள் வந்து கண்ணுக்கு முன்னால சொல்லலாம். ஓ ஆனால் உண்மை அது இப்போ சத்தியம் இதில் ஒன்று சொல்லி ஆகணும். எங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்து யார் துரோகம் செய்ய நினைக்கிறாங்களோ அப்படியே அந்த என்ன சொல்ல கடவுள் அதில் பின்ன கொழிச்சுட்டு முன்னால் ஆக்கலை விட்ட மாதிரி அப்படியே நேரம் வந்து உண்மையை சொல்லுவோம் வந்து நான் வந்து என்ன இதை குறித்து வந்து சந்தேகப்பட்டேன்னு சொன்னா அந்த சந்தேகம் வந்துட்டு இறங்காது, சுவரா காண்போமா. அது எங்களை பற்றி ஒரு ஆள் வந்து இன்னொரு நபருக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட போட்டுருக்கிறார். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து எனக்கு தவறுதலா வந்துட்டு அம்மா நான் எங்கேயே போட்டுண்டா இது என்ன எனக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அடிச்சு கேட்டால் தரண்டு எல்லாம் முழுசி அடிச்சு அது பெரிய இதாக தான் போனோம். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்களா. நாங்கள் யாருக்குமே அநியாய பாவம் செய்ததும் இல்லை, போனதும் இல்லை. ஆனால் இப்படியான சின்ன சின்ன தவறுகளை வந்து தயவு செய்து செய்யாதவங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சரி ஓகே, அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் இதோட நிறைவு செய்வோம் வந்துட்டு. அப்போ இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நாங்கள் என்னென்ன செய்வோம்னு சொல்லிட்டு வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.